2025ல ஐக்கிய அரபு அமீரகத்தோட வேலை சந்தையானது நாட்டின் பல்வகைப்படுத்தல் முயற்சிகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் நிலைத்தன்மைக்கான தொடர்ச்சியான உந்துதல் உள்ளிட்ட காரணிகளின் கலவையால தொடர்ந்து மேம்படும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அமீரகத்துல இருக்கக்கூடிய முதலாளிகளும் விண்ணப்பிக்கிறவங்களோட தகுதிகளை விட அவங்களுடைய திறன் அனுபவத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறாங்க. யுஏஇல் உள்ள ஹச்ஆர் நிபுணர்களின் கூற்றுப்படி ஒர்க் ஃபோர்ஸ் ட்ரெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் இன்சைட் என்ற தலைப்பில் இன்னோவேஷன் குரூப் வெளியிட்ட புதிய அறிக்கை ஒத்துப்போகுது. அதாவது வாங்குற பத்தங்களை விட திறமைக்கு தான் முன்னுரிமை தராங்க. இது மூலமா நிறுவனத்துல திறமையான குழுவை உருவாக்குறாங்க. சுமார் 70% பேரு திறமையின் அடிப்படையில தான் வேலைக்கு சேர்க்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேரு கல்வி தகுதியை கூட பாக்குறதில்ல. மேக்சிமம் 15% பேரு தான் இந்த கல்வி தகுதியெல்லாம் பாக்குறாங்க. அதை விட அதிகமா அவங்க பாக்குறது அனுபவத்தை தான். முதலாளி விண்ணப்பத்தை மதிப்பாய்வு செய்யும் போதே அனுபவத்திற்கு தான் முன்னுரிமை கொடுக்கறாங்க. இருந்தாலும் பல வேலை வாய்ப்புகளுக்கு, குறிப்பா நுழைவு நிலை அல்லது ஆரம்ப கால வேலை பாத்திரங்களுக்கான நேர்காணல்ல பங்கேற்கிறதுக்கு கல்வி பிரிவு முக்கியமானதா இருக்கு. அதே சமயத்துல தொழில்நுட்பம் தொடர்பான சைபர் பாதுகாப்பு, ஏஐ இது மாதிரியான துறைகளை வேலைக்கு சேர்க்கும் போது அந்த துறையில அனுபவம் மற்றும் பயிற்சி சான்றிதழ் அதெல்லாம் பார்த்துதான் தேர்வு செய்யறாங்க. இதுவே மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது மாதிரியான விஷயத்துல ஒருத்தவங்களை வேலைக்கு எடுக்கும்போது அவங்களோட படிப்பை பார்க்காம அவங்களோட போர்ட்ஃபோலியோ தான் பார்த்து வேலைக்கு செலக்ட் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ விண்ணப்பதாரர்களும் அவங்களுடைய படிப்புக்கு பதிலா எக்ஸ்ட்ராவா நிறைய சர்டிபிகேட் கோர்ஸும் பண்றாங்க. ஐக்கிய அரபு அமீரகத்துல சுமார் 45% நிறுவனங்கள் திறமைய அடிப்படையில தான் வேலைக்கு ஆளை எடுக்கிறாங்க. இது மூலமா நிறுவனத்திற்கு நல்ல ஒரு அணியை உருவாக்கிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.